இன்றைக்கி ட்ரெண்டுனாக்கா வந்து இன்றைக்கி சினிமான என்னது ட்ரெண்டு. இன்றைக்கி ஒன்று பார்த்தீங்கன்னா, முந்தியெல்லாம் பிச்சைக்காரன் வந்து பனியன் ஒன்று போட்டிருப்பான். அது பல மாதமாக போட்டு அதில் எல்லா இடத்துலையும் ஓட்ட ஓட்டையாக இருக்கும், ஒரு அழுக்கு பனியன். அதை வந்து முந்தி பிச்சைக்காரன் தான் போட்டிருப்பான். ஆனால் இப்போது மாலில் 1799 ரூபாய்க்கு அதே டிசைன் போட்டு வச்சு விற்றுக்கிட்டு இருக்கேன். கேட்டாக்க சரி சார் திஸ் இஸ் த ட்ரெண்டுன்றான். அடா பாவி, பிச்சைக்காரன் ட்ரெண்ட் ஆகிட்டானா? பிச்சைக்காரன் தான் இப்போ ட்ரெண்டு. ஆனால் சினிமாவை பொறுத்த வரைக்கும் யூத்து தான் எப்போவுமே ட்ரெண்டு. அந்தந்த காலகட்டத்தில் யூத் எதை ரசிக்கிறானோ அதுதான் ட்ரெண்டு. அந்த வகையில் இது வந்து நல்ல இசையா கெட்ட இசையா, இது உயர்ந்த இசையா தாழ்ந்த இசையான்றதெல்லாம் மக்கள் தீர்ப்பே, மகேசன் தீர்ப்பு. இன்றைக்கி இந்த ட்ரெண்டில் இன்றைக்கி சிலருடைய மியூசிக்கை வந்து யூத்துகிட்ட போய் நல்லா போய் சேருது. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பரவலாக பேசிக்கிறாங்க. இதை நானே எங்கள் வீட்டிலே கேட்குறேன். அப்படி பார்க்கும்போது சந்தோஷ் நாராயணன் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் டைரக்டராக இருக்கிறது வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய பலம். இந்த படத்துடைய இன்னொரு மிகப்பெரிய அட்ராக்ஷன் கார்த்தி சார் வேறு லெவல். அதை நான் சொல்ல விரும்பலை, அது படம் வந்தப்பறம் மக்கள் பேசுவாங்க. நீங்கள் எப்படி இருந்தீங்க சார் அந்த மாதிரி. அதாவது ஒரு ஷாட் வச்சாங்கன்னா இது வந்து டபுள் ஆக்ஷன். ஃபஸ்ட் டைமில் சார் டபுள் ஆக்ஷனு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இந்த கெட்டப் போட்டு அந்த கெட்டப்பில் வந்துட்டு அந்த கெட்டப்பில் இருக்கவர்கிட்ட இந்த கெட்டப்பில் இருக்கவர் பேசணும். அந்த கெட்டப்பில் அவர் ரெடியாகி இருந்தாங்க வந்து மத்தியானம் 2 மணி ஆகும். அப்போ நான் சொல்லுவேன் 2 மணி ஆச்சு இப்போ வரைக்கும் நமக்கு ஷாட் வரல. அது எங்கேயாவது ஒரு இருட்டான இடத்துக்குள்ளே ஒரு கருப்பு டப்பா வச்சுக்கிட்டு பின்னாடி இந்த மாதிரி கெட்டப்பில் அவர் உட்காந்துருப்பார் டேரக்டர். அதனால் அவர் எங்கே இருக்காருன்னே தெரியாது. நாங்கள் எங்களுக்குள்ளே என்னோட கோ ஆர்டிஸ்ட் அந்த பாட்டி தானே, அதுக்கு நான் வேறு என்ன செய்ய முடியும், பேசத்தான் முடியும். புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. பாப்பா பேராண்டிங்க அது வந்த உடனே ஸோ நான் உட்காந்து பேசும்போது நான் சொல்ல, ஏம்மா 2 மணி ஆகுது, பிரேக்கை கூட விட மாட்டேங்கிறாரு, சாப்பிட கூட விட மாட்டேங்கிறாரு. காலையில் எதுக்காக 7:30 மணிக்கு வர சொன்னாங்க? 2 மணி வரைக்கும் ஷாட் வராதுன்னு தெரியும்ல. இது எல்லா ஆர்டிஸ்ட்டும் பேசுகிறது தான். சே அப்படின்னு பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்கும், காலையில் 3 மணிக்கு வந்து மேக்கப் போட்டு உட்காந்துருக்கேனே, அப்போ நான் யார்? அது யாருன்னா கார்த்தி சார். 3 மணிக்கு 4 மணிக்கெலாம் காலையில் போய் இந்த கேரமில் உட்காந்து அந்த கெட்டப் போடுறதுக்கு அவ்வளோ நேரம். அது ரொம்ப கஷ்டப்பட்டார். அந்த கஷ்டத்துக்கு, உண்மையான கஷ்டத்துக்கு, உழைப்பிற்கு, அந்த வியர்விக்கு கூலி என்று ஒன்று உண்டென்றால் அது மக்கள் காஷ்மோராவுக்கு தரப்போகிற மிகப்பெரிய வெற்றி தான். அது கிடைக்கும் எப்போவுமே. சென்டிமெண்ட்டாக என்னமோ ஒன்று நம்ம மெட்ராஸ்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா இடத்துலையும் மக்களுக்கு ஒரு விஷயம் எப்படியோ புரியுதுங்க. இது வந்து நான் ஜஸ்ட் லைக் உங்களோட பேசுகிறேன். இதுக்கு குறிப்பிலேருந்து கூட நீங்கள் நீக்கிடலாம். என்னமோ ஒன்று அவனுக்கு தெரியுது. நியாயமான உழைப்பை சிந்தி ஒருத்தன் போராடினான்னா அவனை தூக்கி விடுவான் தமிழை. அது தமிழ்நாட்டில் நடக்கும். அது ஏதோ ஒன்று, அது எல்லாத்தையும் மீறி அவன் இருப்பா, நீ அங்கே இருப்பா அப்படின்னு சொல்லி, நம்மால்ப்பா நீ வாப்பான்னு சொல்லி அதை ஓட வைப்பாங்க மக்கள். அந்த சென்டிமெண்ட்டை வந்து யாராலையும் தடுக்கவே முடியாது. நல்ல படைப்பை தடுக்கவே முடியாது. அதில் ஒரு நேர்மை இருந்ததுன்னு வைங்களேன், அதில் ஒரு கஷ்டம். பிறகு எதுக்கு அழகாக இன்னொரு காமெடி படம் பண்ணிட்டு போகலாம், இல்லாட்டி ஒரு ஃபைட் படம் பண்ணிட்டு போகலாம். ஈஸியாக ஒரு 90 நாள் ஒரு ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அழகாக கல்லா கட்டிட்டு போயிடலாமே. போராடுறாரே கார்த்தி, எனக்கு இது வேணும்னு. இவர் தான் சிவகுமார். காணாமல் போயிட்டோம்னா திருடனா கைதியா உடனே படிப்பாங்களே, அது ஒரு கிக் வேணுக்காக இவர் தான் சிவகுமார்னு அது ஒரு நேக்குது அப்படின்னா. ஒப்பி மட்டும்தான் என்னோட இது. அந்த பனியன் 3 ரூபா கொடுத்து வாங்கினேன். இந்த கோட்டு வந்து பால் மாசலாமணின்னு ஒருத்தன் ஓசியில் கொடுத்தது. பேண்ட் இன்னொரு பையன் இருந்தது, ஷூ இன்னொருத்தது. தெரியுமா உங்களுக்கு? போயா வேலையை பார்த்து அட கிறுக்கு பையில ரேட் ஏற்றினார். சினிமா எங்கள் அம்மா 150 படத்துக்கு தான் 1 லட்சம் ரூபா கொடுத்தா. அது நான் கேட்கல, அவங்களா கொடுத்துட்டாங்க. மோகன்லாம் 3 லட்சம் ரூபாய்க்கு போயிட்டார். இங்கே ரோட்டில் போனால் என்ன சார் நடிக்க நிட்டீங்கன்னா இப்போ கேட்குறீங்களா? அதுக்காக தான் என்னட்டா கொள்றே, ஐயோ பசங்களுக்கு கொள்றாங்க, நீ வேற கொள்றான்னு கேட்பீங்களா? அதுக்கு வாய்ப்பே கொடுக்காம இப்போ லவ் பண்ணும்போது கெஸ்ட் இப்போ எழுதுவோம் இல்லை, அப்புறம் இல்லாட்ட இப்போ என்ன தான் பண்ண முடியும்? அதாவது இல்லாத லெவல் டெவலப் பண்ணி விட்டுருவோம், இருக்கிற லெவல் பிரித்து விட்டுருவோம். அதான் நம்ம தொழில். உங்கள் புண்ணியத்தில் நல்லா இருக்காங்கய்யா, வாழ்த்திட்டு போங்கய்யா நல்லா இருக்கு போல, அவ்வளோதான் வாழ்த்திட்டு போங்கய்யா, அவ்வளோதான். லவ் மேட்ச் பண்ணால் பைத்தியம் ரிவர்ஸ் ஆகி போச்சு. இப்போ அரேஞ்ச் மேட்ச் காத்தால பண்ணால் சாயங்காலம் டைவர்ஸ் கேட்குறாங்க. அதான் நீங்களே பெட்டர்ப்பா தம்பிகளா.